மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 2 ட்ரெண்ட் வச்சிருக்கிறோம் சரிங்களா. மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 2 ட்ரெண்ட் பொதுவாக வச்சிருக்கிறோம். ஒன்று வந்துட்டு ப்ரோ ட்ரெண்டு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சரிங்களா. புதுசாக நம்ம ஒன்றும் கண்டுபிடிச்சிட்டு வரல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ப்ரோ ட்ரெண்டு, கவுண்டர் ட்ரெண்டு சரிங்களா. எஸ்எம்சியில் பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ட்ரெண்டும் தான் சரிங்களா. சரி, ஓகே. ஸோ ப்ரோ ட்ரெண்ட்னா என்ன, கவுண்டர் ட்ரெண்ட்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா தெரியாமல் உள்ள கான்செப்டுக்குள்ளே போகக்கூடாது கரெக்டாக. ப்ரோ ட்ரெண்டு அப்படின்னு வந்துக்கிட்டா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சரிங்களா, பிஓஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ கவுண்டர் ட்ரெண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சோச்னு சொல்கிறோம்ல, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சோச் சரிங்களா. இந்த ரெண்டும் கிளியர், ஓகே. ப்ரோ ட்ரெண்டை நம்ம எப்படி ப்ரோ ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஒரு சிம்பிள் வழி இருக்குது சரிங்களா. ப்ரோ ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி தான் சரிங்களா. இப்போ வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் ஒன்று மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது, ரைட். ஒரு அப் ட்ரெண்டு போயிட்டு இருக்குது. இதில் நீங்கள் என்னென்ன இது எப்படி சொல்லுவீங்கன்னா இது வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறீங்க கரெக்டாக. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் வேணும் சரிங்களா. கேண்டில் க்ளோஸ் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது கரெக்டாக. கேண்டில் க்ளோஸ் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. எதை மீன் பண்ணுறேன்னா ஒரு விக்கு போயிருந்தா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வெறும் ஒரு விக்கை மட்டும் விட்டு வருவோம் கரெக்டாக. விக்கு மட்டும் விட்டு வந்துருந்தா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு பாடி க்ளோஸ் கம்பல்சரி இருக்கணும், அப்போ தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ப்ரோ ட்ரெண்டாக இருக்கும் சரிங்களா. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லோ வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், ரைட்டா. திருப்பி இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வருது. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் என்ன இருக்கும் சொல்லியிருக்கிறேன், ஒரு பாடி க்ளோஸ் இருக்கணும் சரிங்களா, கேண்டில் க்ளோஸ் இருக்கணும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த லோ வந்துட்டு உங்களுக்கு வேலிட் சரிங்களா. இப்போ இந்த ஹையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கம்பல்சரி ஒரு பாடி க்ளோஸ் வேணும். பாடி க்ளோஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. இந்த லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இது கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சரிங்களா. பொதுவாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா பாடி க்ளோஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சரிங்களா. இப்போ இது உங்களுக்கு கிளியர் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ திருப்பியே போட்டு பாருங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்துக்கிட்டா பாடி க்ளோஸ் கம்பல்சரி வேணும் சரிங்களா. இந்த இடத்துல பாடி க்ளோஸ் இருந்தா அப்படின்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேலிட் சரிங்களா. இதில் பாடி க்ளோஸ் இருக்குதான்னு பார்த்துவாங்க. விக் க்ளோஸ் இருந்தால், அதாவது விக்கை மட்டும் விட்டு வருவோம், ஸ்வீப் பண்ணிட்டான்னு அர்த்தம் சரிங்களா. நம்ம கான்செப்டில் அப்படி தான் சொல்லுவோம். ஸ்வீப் அப்படின்னா போக போக நம்ம பார்க்கலாம் சரிங்களா. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு முக்கியமாக தேவை பாடி க்ளோஸ், அப்படின்னா இந்த பிஓஎஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிளியர், சரி, ஓகே. அப்படின்னா சோச்சுன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. சோச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேயே ஒரு அர்த்தம் இருக்குது, ட்ரெண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கரெக்டாக. இப்போ இந்த நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா இந்த ஹை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஒரு பாடி க்ளோஸு ஆர் கேண்டில் க்ளோஸ் கம்பல்சரி வேணும் சரிங்களா. இப்போ இந்த ஹையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பாடி க்ளோஸை நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. சோச்சுன்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஞ்சோட லோவை உடைக்கணும் சரிங்களா. இப்போ இதுதான் இந்த ரேஞ்சு, ட்ரேடிங் ரேஞ்சுன்னு சொல்லுவோம்ல, இதுதான் இந்த ரேஞ்சு. இந்த ரேஞ்சை வந்துட்டு அவன் உடைக்கிறான் அப்படின்னா சோச்சுன்னு சொல்கிறோம் கரெக்டாக. இந்த இடத்த தான் நம்ம சோச்சுன்னு சொல்கிறோம் சரிங்களா. இந்த இடத்த நம்ம சோச்சுன்னு சொல்கிறோம், சிஹெச்னு போகலாம் சரிங்களா. இப்போ வந்துட்டு இந்த லோவையும் உடைக்கிறான் அப்படின்னா சோச்சுன்னு தான் சொல்லணும் சரிங்களா, ரைட். இது கிளியரா. இப்போ வந்துட்டு இப்போ எப்படி ப்ரோ, இப்போ வந்துட்டு புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம் கரெக்டா. இது வந்துட்டு புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா சேம் அதே தான். இங்கே ஒரு சப்ளை இருக்கும்ல, அந்த சோச்சுக்கு ஒரு சப்ளை இருக்கலாம், அந்த சப்ளை எடுத்துட்டு மார்க்கெட் டவுனில் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இதை தான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பாடி க்ளோஸ் கம்பல்சரி வேணும் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இங்கே ஒரு சப்ளை கிரியேட் ஆயிருக்குமா, இந்த சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணுவோம் தெரியுமா, திருப்பி இந்த சப்ளையை எடுத்துட்டு மார்க்கெட் டவுன் ஆகும், மூவ் ஆகும் சரிங்களா, ரைட். இப்போ இதை வந்துட்டு நம்ம பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இதுவரையும் கிளியர்னா, உங்களுக்கு புரியாத பட்சத்தில் நீங்கள் வீடியோவை திருப்பி திருப்பி பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நம்ம வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்துக்கிட்டா கேண்டில் க்ளோஸ் கம்பல்சரி, பிஓஎஸ்ன்னு வந்துட்டா பாடி க்ளோஸ் கம்பல்சரி, பாடி க்ளோஸ் சரிங்களா. இப்போ சோச்சுக்கு பாடி க்ளோஸ் கம்பல்சரியா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. சோச்சுக்கு வந்துட்டு விக் இருந்தாலே வேலிட் தான் சரிங்களா. அது என்ன பண்ணுவானா ஸ்வீப் பண்ணுவான்னு சொல்லுவோம் சரிங்களா. விக் விட்டுருந்தாலே ஓகே தான். இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு என்ன அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ட்ரேடிங் ரேஞ்சு எஸ்எம்சிக்கு பேசிக்ஸ், முக்கியமான ஒன்றுனா ட்ரேடிங் ரேஞ்சு எப்படி லாக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இது எஸ்எம்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மெயினாக தெரியும் சரிங்களா.
இப்போ இந்த ஹை கன்ஃபார்ம் பண்றோம்ல, அதாவது இங்க உள்ள ஹை கன்ஃபார்ம் எப்படி ப்ரோ இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சும்மா மார்க்கெட்ல போனீங்க அப்படின்னா சரி ஓகே, ஒரு மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி மேலே போறான் அப்படின்னா அது வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரா வராது சரிங்களா. இதுக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ ஹையர் ஹையை எப்படி நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மைனர் சோச் வேணும் சரிங்களா. மைனர் சோச் கிளியர். மைனர் சோச் வேணும். மைனர் சோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மேஜர் சோச் சரிங்களா. இப்போ இங்க உடைச்சிருக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே மேஜரா வரும், மேஜர் சோச். அப்போ மைனர் சோச் என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இப்போ ஒரு மேஜர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இருக்குது சரிங்களா. அது உள்ளாரே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ரேஞ்சை உடைப்பான். அதாவது லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ரேஞ்சை உடைப்பான். லோயர் டைம் ஃப்ரேமோ இல்லை சேம் டைம் ஃப்ரேம்ல ஒரு ரேஞ்சை வந்துட்டு உடைச்சிட்டு மார்க்கெட்டு போகும்ல, இந்த இடத்துல தான் மைனர் சோச்சுன்னு சொல்றோம் கரெக்டா. இந்த மைனர் சோச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த ஹைக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். கிளியரா இது சரிங்களா. இப்போ இந்த ஹை வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகுதுல்ல, இதோ இந்த மாதிரி சரிங்களா. இந்த மாதிரி உடைக்கிறான் அப்படின்னா இந்த ஹை வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த ஹை வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடும் லைக் திஸ் சரிங்களா. இந்த மைனரோட லோ வந்துட்டு உடைக்கணும் சரிங்களா. இந்த லோ உடைச்சிட்டான் அப்படின்னா இந்த ஹை வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஹைல வந்துட்டு பாடி க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கம்பல்சரி சரிங்களா. இந்த பாடி க்ளோஸ் கம்பல்சரி சொன்னேன்ல, அப்படின்னா இந்த லோ கன்ஃபார்ம் ஆயிரும். கிளியரா. இது ட்ரேடிங் ரேஞ்சு தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு 50% உங்களுக்கு ஒரு வின் ரேட் அதிகம் மாதிரி வச்சுக்கலாம். மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி புரிஞ்சிடும் சரிங்களா. அதாவது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் மார்க்கெட்ல என்ன நடக்குது அது என்ன ட்ரெண்ட்ல போகுதுன்னே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இது தெரியாம மார்க்கெட்டுக்குள்ள எதுவும் ட்ரேட் பண்ணாதீங்க சரிங்களா. இப்போ நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஹை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஒரு மைனர் சோச் வேணும் சரிங்களா. இப்போ போயிட்டு இந்த ஹை கன்ஃபார்ம் ஆக சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஹைல வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை கன்ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு லோவும் கன்ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா. இப்போ ஹையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, லோவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ஹை வேணும், இன்னொரு மைனர் ஹை வேணும் சரிங்களா. இப்போ இந்த ஹையும் கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுதான் பேசிக்ஸ் சரிங்களா. இது வந்துட்டு நிறைய பேர் சொல்லி தந்திருக்க மாட்டா, பட் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சதான். எஸ்எம்சி யூஸ் பண்றவங்களுக்கு இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இதுதான் நம்ம ட்ரேடிங் ரேஞ்சுன்னு சொல்றோம். இதை வந்துட்டு மார்க்கெட்ல எப்படி ப்ரோ ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா அது ஈஸி தான் நானும் சொல்றேன் சரிங்களா. இப்போ வந்துட்டு பிஓஎஸ்க்கு என்ன வேணும்னா பாடி க்ளோஸ் கம்பல்சரி சரிங்களா. பாடி க்ளோஸ் இருந்தால் தான் அது பிஓஎஸ். அதாவது சோச்சுக்கு பார்த்தீங்கன்னா பிக் இருந்தாலே போதும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவோம், எல்லா டைமும் சோச்சு வைப்பான்லாம் இல்லை, வச்சுட்டு தான் போவான் சரிங்களா. இப்போ போறான் அப்படின்னா இதில் வெறும் விக்கை மட்டும் விட்டு போயிடும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் பியரிஷ்ல மூவ் ஆகும்போது லைட்டாக ஒரு விக்கை மட்டும் விட்டு இந்த இடத்துல கேரக்டர் சேஞ்ச் ஆகிடும். கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வச்சிருவான் சரிங்களா. இது வந்துட்டு இங்கே உள்ள லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணுவான்னு அர்த்தம். அது போக போக வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. ஸோ மார்க்கெட்டில் நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஜிபிபியூஎஸ்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜிபிபியூஎஸ்டி யூரோ எல்ஜி எடுத்துக்கலாம். யூரோ எல்ஜியில் டே கேண்டில் ஓகே ரைட். இப்போ உங்களுக்கு பிகினராக இருக்கிறீங்களா, நிறைய பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சிருக்காது, இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் ரைட். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இண்டிகேட்டர்ஸில் போனீங்க அப்படின்னா ஃப்ராக்டல்ஸ்னு ஒரு இண்டிகேட்டர் வரும் சரிங்களா. ஃப்ராக்டல்ஸ் போனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கும் மார்க்கெட்டு சரிங்களா. எங்கெங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே மார்க்கெட்டே உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா. லைக் இந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஒரு மைனர் சோச் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லோ மேக் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஹை மேக் பண்ணுறான்ல, லைக் இந்த லோல இருந்து இந்த ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணுறானா. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனர் சோச்சுன்னு சொல்லுவோம். மைனர் சோச் எம்சி சரிங்களா. இந்த லோ வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ரைட். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியலன்னா வீடியோ திருப்பி திருப்பி பாருங்க சரிங்களா. இதுவும் எடுத்துக்கலாம், லைக் இதுவும் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஒரு மைனர் ஹை வந்துட்டு கட் ஆகணும் அந்த இடத்துல, அப்படின்னா அந்த லோ வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பாடி க்ளோஸ் பார்க்கணும், அதாவது கேண்டில் க்ளோஸ் பார்க்கணும் சொல்லியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைனர் சோச்சு பார்த்துட்டோம்,
லோவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, லோ கன்ஃபர்மேஷன். இப்போ வந்துட்டு ஹை கன்ஃபார்ம் பண்றோம். ஹை கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பாடி க்ளோஸ் அவசியம் தேவை, கேண்டில் க்ளோஸ். சரிங்களா? இந்த ரெண்டு கான்செப்டை மட்டும் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங் ரேஞ்சு ஈஸியாக லாக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இந்த இடத்துல பாடி க்ளோஸ் இருக்குதான்னு பார்க்கணும். எஸ், கம்பல்சரி இருக்குது. அந்த இடத்துல இருந்தால் தான் நம்ம லோவாக எடுத்துக்கணும். சரிங்களா? சார் ஹையாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சுட்டா அப்படின்னா இந்த உள்ள ஹை உங்களுக்கு வேலிட். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி ஒரு மைனர் சோச்சை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களோட லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த லோல இருந்து லெஃப்ட்லேயே வந்தீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு எம்சி. சரிங்களா? மைனர் சோச்சு. இப்போ உங்களோட ட்ரேடிங் ரேஞ்ச் வந்துட்டு லாக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹைல இருந்து இந்த லோ வரும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மேலே எதனா ஒரு இது நம்ம ட்ரேடு படி கான்செப்ட் படி நம்ம ஒரு செல்லு தான் எடுப்போம். ஏன்னா ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன்ல ட்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு லோ. சரிங்களா? பியரிஷ் மூமெண்ட்ல இருக்கு. இந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 அவசியம். சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டாலே பாதி நீங்க வின் பண்ணலாம் மார்க்கெட்ல. சரிங்களா? மார்க்கெட்ல என்ன நடக்குது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கம்பல்சரி தேவை. ஸோ இந்த ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகி கீழே வருது. சரிங்களா? இப்போ இதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட், இதுதான் நமக்கு எம்சி. கரெக்டா? எம்சி மைனர் சோச். மைனர் சோச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த லோ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். ரைட், இப்போ நான் சொன்ன கான்செப்ட் அப்படியே இங்க இருக்குது பாருங்க. இந்த லோல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா விக் க்ளோஸ் வச்சிருக்கேன். சாரி, விக் மட்டும் விட்டுக்கிறேன். கரெக்டா? இப்போ இதை வந்துட்டு நம்ம பிஓஎஸ் எடுத்துக்கலாமா கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நமக்கு பாடி க்ளோஸ் வேணும். ஸோ இங்க வந்துட்டு பாடி க்ளோஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம பிரேக் ஆஃப் செக்ஷன் எடுத்துக்கலாம். மேலே எதுனா ஒரு ஆர்டர் பிளாக் ஒரு சப்ளை பிடிக்கிறோம். சரிங்களா? இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருக்குது. கரெக்டா? நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் வந்துட்டு அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆயிடும். சரிங்களா? இது ட்ரேடிங் ரேஞ்சோட ஹையே. ட்ரேடிங் ரேஞ்சோட லோனு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? இப்போ திருப்பி நம்ம ஒரு மைனர் லோ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். இப்போ இந்த லோல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லோல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைனர் சோச் எங்க வரணும் அப்படின்னா இந்த ஹையை கட் பண்ணாதான் நமக்கு எக்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதாவது மைனர் சோச் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லோக்கு கீழே இன்னொரு லோ கட் பண்ணிட்டு இங்க தான் நம்மளோட எம்சி வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ரைட், எம்சி கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்போனா இந்த லோ வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சா? ரைட், மார்க்கெட் என்ன பண்றான் அப்படின்னா இங்க உள்ள சப்ளைல இருந்து மார்க்கெட் மூவ் ஆன் ஆகி வருது. சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட். ரைட், புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? புரியல அப்படின்னா வீடியோ திருப்பி திருப்பி பாருங்க. இப்போ எனக்கு இன்னொரு லோ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த லோல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதை கட் பண்ணாதான் எனக்கு மைனர் சோச்சு கிடைக்கும். ஸோ மார்க்கெட் என்ன பண்றான் அப்படின்னா முடியல, அவனால கட் பண்ண முடியல. திருப்பி மார்க்கெட் என்ன பண்றான் அப்படின்னா இந்த லோ வச்சுட்டு இங்க உள்ள மைனர் சோச்சை எடுக்கிறான். சரிங்களா? எம்சி மைனர் சோச். இப்போ எம்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். பாடி க்ளோஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹை வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். ரைட், மார்க்கெட் எங்க இருந்து கீழே வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் கீழே வருது. சரிங்களா? மார்க்கெட் இப்படிதான் ஒர்க் ஆகும். சரிங்களா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்லுங்க. சரிங்களா? வேற என்ன வீடியோ போடலாங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நம்ம முடிஞ்ச வரையும் ஒரு வீடியோ போடலாம். லிக்விடிட்டி போடலாம், ஆர்டர் பிளாக் என்னன்னு போடலாம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. நான் முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன். சரிங்களா? இது வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அந்த வீடியோ திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைனர் சோச் லோ கன்ஃபர்மேஷன் பார்க்கறது, இன்னொன்று ஹை கன்ஃபர்மேஷன் பார்க்கறது கேண்டில் க்ளோஸ். இதே தான் அப் ட்ரெண்டுக்கும், சேம் அப் ட்ரெண்டுக்கு இதே தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ.